ஏதோ ஒரு வெளிநாடுக்கு சென்றிருக்கிறேன். அந்த வெளிநாட்டிலே ஒரு மிகப்பெரிய அருங்காட்சியகம், மிக புகழ் பெற்ற அந்த ஊர் நம் அத்துணை பேருக்கும் தெரியும். விவேகானந்தரால் புகழ் பெற்ற, இந்தியாவிலே விவேகானந்தர் அவர்களால் புகழ் பெற்ற சிகாகோ. அங்கே இருக்கக்கூடிய அருங்காட்சியகத்திற்கு நான் பேச போகிறேன். என்னோடு தமிழ்நாட்டிலிருந்து 2 பேரும் பேச வந்திருக்கிறார்கள். பேசி முடித்து விட்டோம். அருங்காட்சியகம் சுற்றி பார்ப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது, போயிருக்கிறோம். அந்த அருங்காட்சியகத்தின் ஒரு பகுதியில் ஒரு சிறிய தண்ணீர் தொட்டி. அந்த தண்ணீர் தொட்டியை எட்டி பார்க்கிறோம். அந்த தண்ணீர் தொட்டியில் உள்ளே விளக்கு வெளிச்சத்தில் வைரங்கள் மின்னிக் கொண்டிருக்கின்றன. முத்து, வைரம், பவளம், வைடூரியம் என்று மின்னிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த தண்ணீர் தொட்டி திறந்து கிடக்கிறது. என் கூட வந்த அந்த பேச்சாளர் கேட்டார், தொட்டா ஷாக் அடிக்குமான்னு கேட்டார். கைடு சொன்னார் இல்ல. அடுத்ததா அந்த பேச்சாளர் கேட்டார், இங்க ஏதாவது கேமரா இருக்குதா? அவர் சொன்னார் இல்ல. 3வது கேள்வி கேட்டார், இது எல்லாம் ஒரிஜினலான்னு கேட்டார். ஆமா, அதெல்லாம் ஒரிஜினல் தான் அவர் சொன்னார். உங்களுக்கு என்ன புரிஞ்சுதோ எனக்கு தெரியாது. நான் கொஞ்சம் பதபதைப்போட அந்த கைடை பார்த்தேன். அந்த கைடு சொன்ன ஒரு வார்த்தை தான் என் பேச்சிற்கான துவக்கமாக வைக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். அந்த கைடு சொன்னார், இந்த வைரங்களும் வைடூரியங்களும் எங்கள் முன்னோர்களால் பாதுகாக்கப்பட்டு எங்கள் அடுத்த தலைமுறைக்கு கடத்துவதற்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இதை நாங்கள் யாரும் திருடுவதும் இல்லை, திருடுவதற்கு அனுமதிப்பதும் இல்லை என்று சொன்னார். வைரங்களும் வைடூரியங்களும் முன்னோர்களால் காப்பாற்றப்பட்டு அடுத்த தலைமுறைக்கு கடத்துவதற்கான ஒரு நாடு அமெரிக்க நாடு. நான் நம்ம நாட்டுக்கு வரேன். நாம எதை சேகரித்து வைத்திருக்கிறோம், எதை அடுத்த தலைமுறைக்கு தருகிறோம்? பேர்ணாம்பெட்டுன்னு ஒரு இடம் இருக்குது, வேலூருக்கு பக்கத்துல. அங்க ஒரு அலுவல் காரணமா போயிருந்த பொழுது ஒரு பெட்டி கடை வைத்த ஒரு வயதான பெண் தன்னுடைய முந்தானையிலே நிறைய காளான்களை கொண்டு வந்து எனக்கு பரிசாக தந்தாள். நான் வண்டி ஏறுறேன், பரிசா தந்தார். தரும்போது உடன் இருந்தவர் ஒரு விஷயத்தை சொன்னார்கள். அமெரிக்க நாட்டிற்கும் நம் நாட்டிற்கும் இடையிலே இருக்கக்கூடிய தலைமுறைக்கான கவலை குறித்த ஒரு தகவல் இதன் மூலமாக விளங்கும் என்கின்ற நம்பிக்கையோடு இதை நான் சொல்லுகிறேன். அவர் சொன்னார், நிறைய காளான் பூத்து இருந்துச்சு, கிழவி தாம் அடிக்கு பொறுத்துற அளவுக்கு கொண்டு வந்தது. என் பையன் சொன்னா இவ்வளவு இருக்கே, அறுத்துட்டு வரலாமே, விற்கலாமே, அவ்வளவு பெருமதியான காளான் ஆச்சேன்னு சொன்னா இந்த கிழவி விடல. நான் திரும்பி பார்த்து அந்த அம்மாட்ட கேட்டேன், ஏமா விடல? எப்படி விடுறது? எல்லாமே நாமே தின்னுட்டோம்னா ஆடு மாடு என்னத்தை திங்கும்? அடுத்தவங்களுக்கு விட்டு வைக்க வேண்டாமா? எல்லாத்தையும் நாமளே சுரண்டி சாப்பிடுறதா என்று கேட்டாள் அந்த கிழவி. நான் யோசித்து பார்க்கிறேன், அடுத்த தலைமுறை என்று அமெரிக்கா யாரை சொன்னார்கள் என்ற எனக்கு தெரியாது. காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்கும் திசையெல்லாம் நாம் அன்றி வேறு இல்லை, நோக்க நோக்க களியாட்டம் என்று உயிர்கள் அத்தனை பேரையும் பல்லுயிரை ஓம்பக்கூடிய ஒரு மரபு தமிழ் மரபு. இந்த தமிழ் மரபில் தான் இந்த புத்தக திருவிழாவை நான் பார்க்கிறேன். புத்தகங்களை சேர்த்து வைத்திருக்கிறோம். இது இந்த தலைமுறைக்கும் அடுத்த தலைமுறைக்கும் சென்ற தலைமுறையும் வாழும் தலைமுறையும் கொடுத்து வைத்திருக்கும் பொக்கிஷம். இந்த புத்தகத்தை நான் ஏன் மரம் என்று சொன்னேன்? ஒரு 15 நாட்களுக்கு முன்னால் கும்மிடிப்பூண்டி என்கின்ற இடத்தை போய் பார்த்துவிட்டு திரும்பி வருகின்ற பொழுது ஒரு மிகப்பெரிய ஆலமரத்தை அங்கே நான் பார்த்தேன். அந்த ஆலமரம் அப்படி பரவி கிடந்தது. அடையாறில் இருக்கும் ஆலமரத்தை விட மிக பிரம்மாண்டமான ஆலமரம். நான் என்னுடன் வந்த அந்த சாரதியிடம் கேட்டேன், தாய் மரம் எங்கே இருக்கிறது? இவ்வளவு பெரிய மரம் பிரிந்து கிடக்கிறது என்றால் தாய் மரத்தை நான் பார்க்க வேண்டும், எங்கே என்று கேட்டவுடன் அவர் சொன்னார், தாய் மரம் செத்து பல நாள் ஆயிற்று,
இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டிருப்பதெல்லாம் விழுதுகளும் வேர்களும் என்று சொன்னார். புத்தகங்கள் அப்படித்தான். ஒரு புத்தகம் அழிந்து கூட போகலாம், ஆனால் அதை வாசிப்பாளர்களிடம் விட்டுவிட்டு செல்லுகின்ற விழுதுகளும் வேர்களும் அடுத்த தலைமுறை நிமிர்ந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு சிறப்பானவையாக இருக்கின்றன என்பதற்காக புத்தகத்தை நான் மரம் என்று சொன்னேன். உலகம் முழுக்க சுத்துறேன்னு சொல்லி சொன்னாங்கல்ல, ஒரு டிக்கெட்டை கூட என் சொந்த காசுல வாங்கினதில்லை. இப்ப வந்துட்டு போற செலவு கூட யார் கொடுத்திருக்கான்னு உங்ககிட்ட சொல்லிட்டு தான் அந்த அம்மா போயிருக்கு. கற்றோருக்கு கல்வியை பற்றி சொன்னார்கள். காந்தியடிகள் சொன்னார், விவேகானந்தர் சொன்னார், அண்ணா சொன்னார், பெரியார் சொன்னார் என்று சொன்னார்கள். இன்றிலிருந்து 2500 ஆண்டுகளுக்கு முன்னால் ஆரிய படை கடந்த பாண்டியன் நெடுஞ்செழியன் புறநானூறு என்கின்ற மிகப்பெரிய இலக்கியத்தில் 183வது பாடலில் சொன்னான், உற்றுழி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்று. அவன் காரணத்தை சொல்றாங்க, ஏன் படிக்கணும்னு. நிறைய இளம் பிள்ளைகள் வந்திருக்கிறீர்கள், பெண் குழந்தைகள் வந்திருக்கிறீர்கள். இது எத்தகைய பூமி என்று எனக்கு தெரியும். இது கிளர்ச்சிக்கான பூமி, இது கல்விக்கான பூமி, இது கந்தக பூமி. இது சாதாரணமான குளிர்ந்த தேசம் அல்ல, இது வெப்ப தேசம். இந்த வெப்ப தேசத்தில் உழைப்பாளர்களாக இருக்கக்கூடிய நாம், என்னுடைய ஊர் கீழக்கரைன்னு சொன்னாங்க. என் ஊர், எங்க அம்மா ஊர் கீழக்கரை இல்ல, காயல்பட்டினம். நான் தூத்துக்குடி மாவட்டக்காரி, எங்க அம்மா. இது வெப்ப தேசம், இது உப்பு தேசம். இந்த தேசத்தில் கல்வி என்பது ஏன் கற்க வேண்டும் என்று அந்த என் மூத்தோன் ஆரிய படை கடந்த பாண்டியன் நெடுஞ்செழியன் ஏன் சொன்னான் தெரியுமா? அரசு கூட கற்றவர்கள் பால் செல்லும், தாய் கூட கற்ற குழந்தையின் பால் தான் தன் அன்பை செலுத்துவாள். அது மட்டுமல்ல, வேற்றுமை தெரிந்த நாள் பால் உள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கற்கின் மேல் பால் ஒருவன் அவன் கண் படுமே என்று என் தாத்தன் சொல்லிவிட்டு சென்றதனால் கல்வியை என் பிள்ளைகளே கற்றுக்கொள்ளுங்கள். கல்வி என்பது, புத்தகம் என்பது வகுப்பறையில் படிக்கக்கூடிய புத்தகங்களை நான் சொல்ல இல்லை. உங்க அத்தனை பேருக்கும் தெரியும், எனக்கு முதல் மார்க் வாங்குற பிள்ளைய பிடிக்காது, டீச்சராவே பிடிக்காதுங்க. ஸ்டூடெண்டா இருக்கும்போது பிடிக்காதது வேற, டீச்சராவே பிடிக்காது. அது நமக்காக ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கல, ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கல, அது அதனுடைய குணம், அதனுடைய புத்தி, அது வாங்கிட்டு போகுது. நான் ஒரு விஷயத்துல ரொம்ப தெளிவா இருக்கிறேன். என் கவனம் எல்லாம் இயேசு கிறிஸ்து போல் உடைந்த ஆட்டின் கால் கொண்ட ஆட்டுக்குட்டியின் மீது இருக்க வேண்டுமே தவிர, மேய்ச்சல் நிலத்தில் இருக்கக்கூடிய ஆடுகள் மேய்ந்து விட்டு அது பாட்டுக்கு போயிடும். என் கவனம் எல்லாம் 2வது மார்க் வாங்குற பிள்ளை மீதுதான். என் கவனம் எல்லாம் யாரெல்லாம் ஃபெயிலா போயிருவாங்களோ அவங்க மீதுதான். யாரெல்லாம் படிக்காம காலேஜை விட்டு நின்று போயிடுறாங்களோ அவங்க மேலதான். அதனால தான் 23 ஆண்டுகளில் என் வகுப்பிலே ஒரு பிள்ளை கூட ஃபெயில் ஆனது கிடையாது, ஃபெயிலாக விட்டது கிடையாது. முதல் மதிப்பெண் வாங்குவதல்ல, நம்முடைய வாழ்க்கையின் தரத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் கற்றல் நன்று. ரொம்ப முக்கியமான விஷயத்தை சொல்லிட்டு போறேன். பல நேரங்கள்ல இந்த நாட்டுல நடக்கிற அரசியல் நமக்கு புரியறது இல்லை தெரியுமா? இந்த இளைஞர்கள் மீது நான் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறேன். யாருக்குமே அவர்களுக்கான அரசியல் சித்தாந்தமே இல்லை. யாரோ ஒருவர் சொல்லிக் கொடுத்ததை, யாரோ ஒருவர் கருத்து திணிப்பதைத்தான் நாம் முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறோமே தவிர, நாம் தேடி ஒரு அரசியல் சித்தாந்தத்தை இன்றைய இளைஞர்கள் கொள்ளவில்லை. அவர்கள் கொள்ள வேண்டும் என்றால் வாசிக்க வேண்டும். வாசிங்க, எல்லாத்தையும் வாசிங்க. பகத்சிங்க வாசிங்க, அந்த மாதிரி சொல்லிட்டு போனாங்களே, பகத்சிங்க வாசிங்க. தந்தை பெரியாரு, நான் சொன்னால் உனக்கு ஏன் கோபம் வருகிறதுன்னு கேட்டாருங்க ஒரு கேள்வி. அது புக்கா போட்டிருக்கிறாங்க, முடிஞ்சா படிச்சிருங்க. சட்ட எரிப்பு போராட்டம்னு புக் வந்திருக்கு, 5 தொகுதி, முடிஞ்சா கடந்துருங்க. ஏன் இந்த போராட்டம்லாம் இந்த நாட்டுல நடந்ததுன்னு. வைக்கம் போர் இருக்குல்ல, ஏன் நடந்தது நல்லா தெரிஞ்சுக்கோங்க.
வரலாறை தெரிந்து கொள்ளாமல் வரலாறை படைக்க முடியாது. வரலாறுகள் நூல்கள் வடிவத்தில் இருக்கின்றன. வரலாறு திரிபுகளும் அதே நூல் வடிவத்தில் தான் இருக்கு. படிச்சாதானங்க தெரியுது, படிச்சாதானே கோபம் வருது. அதனாலதானே தந்தை பெரியார் நான் சொன்னா உனக்கு ஏன்பா கோபம் வருது கேட்டார்ல அவரு. ஏன் கோபம் வருது உனக்கு? இந்த சிம்பிள் கொஸ்டின் போதுமே. பாருங்க, அறிவர் அம்பேத்கரனுடைய அத்தனை அரசியல் பேச்சுகளும் 34 தொகுதிகளாக வந்திருக்கு. ஆனா 11 தொகுதி தான் கிடைக்குது. இப்ப புதுசா போட்டிருக்காங்களான்னு தெரியல, இருந்தா வாங்கிடுங்க. சீனி விஸ்வநாதன் போட்டிருக்கிறார் பாரதியாரின் முழு தொகுதிகளை, 16 தொகுதிகள். முடிஞ்சா வாங்கிடுங்க. நம்முடைய வாழ்க்கை எப்படி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது என்பதனை வாசிக்காமல் நாம் புதிய வரலாறு படைக்க முடியாது. கதைகளை படியுங்கள், பல கதைகளை படியுங்கள். அப்பொழுதுதான் நம் உலகத்தில் என்ன நிகழ்ந்திருந்தது, இப்பொழுது என்ன நிகழ்கிறது, இனி என்ன நிகழப் போகிறது என்கின்ற கண்ணாடியாக அந்த இலக்கியங்கள் நமக்கு விளக்குகின்றன. மதுரையில இருந்து ஒரு டீச்சர் என்ன பார்க்க வந்திருந்தாருங்க, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால. பழக்கூடெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டு போனார். என்னன்னு கேட்டேன். என் தெருவில் ஒரு ரிக்ஷாக்காரர், அவர் உங்களை பார்த்து இந்த பழக்கூட கொடுத்துட்டு வர சொன்னார். அவருக்கு போக்குவரத்துக்கு காசு இல்லை, 500 ரூபாய் கொடுத்தார். நான் பழக்கூட வாங்கிட்டேன், கொடுத்துட்டேன், போக்குவரத்து என் செலவு. எதுக்குன்னு கேட்டேன். அவர் சொன்னார், நீங்க எங்கேயோ பேசினதை ஏதோ புக் ஃபேர்ல பேசி இருக்கிறீங்க. அவர் கேட்டுட்டார். கேட்டதுல இருந்து அவர் தன்னுடைய மனைவியை அடிப்பதை நிறுத்தி கொண்டார். எனக்கு ரொம்ப சந்தோஷங்க. அந்த மாதிரி ஒரு ஞானி ஒரு பேச்ச கேட்டு திருந்திட்டு. என்ன பேச்சு அது அப்படின்னு பார்த்தா அவங்க பேச்சு சொன்னாங்க. அது வேற ஒன்றும் பேச்சு இல்லை, அது பெரிய விஷயம் இல்லை. அதை நான் ஒரு இடத்துல சொன்னேன். நான் ஒரு செய்தியை சொன்னேன். ஒருத்தன் ராத்திரியில படம் பார்த்துட்டு 4 மணிக்கு வீட்டுக்கு போறான். 1:30 மணிக்கு போயிருக்கணும், குடிச்சிட்டான். தடுமாறி 3:30 4 மணிக்கு போறான். போலீஸ் பிடிச்சிருச்சு. இவ்வளவு நேரத்துக்கு எங்கிருந்து வர? சினிமா பார்த்துட்டு வர, டிக்கெட் காட்டு, டிக்கெட் இல்லை. சைக்கிளோட அப்படியே கொண்டு போய் உட்கார வச்சு மொத்துன்னு முத்துறாங்க. நீ திருடன் தானே கேட்டு அடிக்கிறாங்க. இல்லன்னு காலைல 8 9 மணி வரலாம் அடிச்சு, அப்புறமா பாவம் போ அப்படின்ட்டு விட்டாங்க. உடஞ்ச சைக்கிளை உருட்டிக்கிட்டு வீட்டுக்கு போறான் இவன். வாசல்ல மனைவி, ஐயோ எங்கெங்க போனீங்க ராத்திரி எல்லாம் சொல்லிட்டு சைக்கிளை எடுத்து போட்டுட்டு அவனை உட்கார வச்சு குளிப்பாட்ட வச்சு பத்தெல்லாம் போட்டு பக்கத்துல காப்பி தண்ணி எல்லாம் கொடுத்து அவ விசிறிட்டு இருக்கிறான். அந்த அம்மா அன்னியிலிருந்து அவன் திருந்திட்டான். அவன் யாருன்னா டெய்லி குடிச்சிட்டு வந்து சினிமா பார்த்துட்டு வந்து மனைவியை அடிக்கிறவன். அவன் ஏன் திருந்தினான்னா, காரணமே இல்லாம அடி வாங்கினா எவ்வளவு வலிக்கும்னு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. இப்படி ஒரு சிறுகதை. நான் இதை படிச்சேனா, அதான் நான் சொன்னேனா, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவாமலேயே அடி வாங்காமலேயே ஒருத்தர் பொண்டாட்டி அடிக்கிறத நிறுத்திட்டார். அதனால தான் படிக்கணுங்கிறது. அடி வாங்காமலேயே திருந்துனா படி, அடி வாங்கித்தான் திருந்துவேனா படிக்க. படிக்க வேண்டும் என்று சொல்லுவதே அதற்காகத்தானே. நான் சொல்லுவேன் எப்பொழுதும், என் அம்மா வறுமையில் இருந்தாலும் கிழிந்த பாயில் என்னை படுக்க போட்டுக்கொண்டு தன் மடியிலே என் தலையை வைத்துக் கொண்டு தலையை கோதியபடி பறக்கும் கம்பளங்களை பற்றி கதை சொல்வாள். அவள் கதைகளில் ஒரு நாளும் கிழிந்த பாய்கள் வந்ததே இல்லை. அதனால் தான் நான் இன்றைக்கு பறக்கும் கம்பளங்களில் பறந்து கொண்டிருக்கிறேன். ரகசியம் அதுதான். படித்தால் என்ன நடக்கிறது என்றால் சொல் புரிகிறது என் தோழமைகளே. யார் எந்த அரசியலுக்குள் நின்று கொண்டு களமாடுகிறார்கள் என்பது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த மொழி அறிவு நமக்கு புத்தகங்கள் மூலமாகத்தான் கிடைக்கும். புத்தகங்கள் என்பது நம் வாழ்க்கையின் வேர். அது தரக்கூடிய அடிமரம். நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதுவாக வர வேண்டும், எதுவாக வந்துவிடக் கூடாது என்கின்ற ஞானத்தை நமக்கு தருகிறது. இப்படி சொல்றேங்க,
பல நேரங்களில் சொல்லி இருக்கிறேன். கற்றல் என்பது என்ன தெரியுமா? அது ரொம்ப ஜாலி ப்ராசஸ்ங்க. அதை கடுமையா ஆக்கி வச்சிருக்கிறோம் நாம. அதுக்கு காரணம் நம்முடைய கல்வி முறை. இப்ப திருக்குறளை எப்படி ஆக்கி வச்சிருக்கோம்? படிக்கணும், 40 குறள் வருங்க எக்ஸாமினேஷனுக்கு. சிலபஸ்ல எக்ஸாமினேஷனுக்கு 2 குறள் வரும். இந்த 40 மனப்பாடம் பண்ணி 2 எழுதணும். அந்த 2க்கு 2 மார்க் தான். தமிழ் வாத்தியார் 100க்கு 100 போட மாட்டார். இந்த 2 மார்க்க சாய்ஸ்ல விட்டுருவாங்க. 40 குறளும் படிக்கிறது இல்லைங்க. எக்ஸாமினேஷனுக்கு நான் எப்படி படிப்பான்? அது எக்ஸாமினேஷனுக்கான படிப்பா? அது குறள் என்பது தேர்வுக்கான படிப்பா? நான் சொல்லுகிறேன், நீங்க கிறிஸ்துவர்கள் இருக்கிறீர்கள், உங்களுக்கு பைபிள். முஸ்லிமாக இருக்கக்கூடியவர்களுக்கு குரான், இந்துக்களுக்கு உபனிஷதங்கள், வேதங்கள், தமிழர்களுக்கு திருக்குறள். திருக்குறள் தான் மறை. திருக்குறளை குழந்தைகள் கையில் கொடுங்கள். நான் இந்த புக் ஃபேர்ல இந்த வருஷம் முழுக்க ப்ராபகண்டா பண்ணிட்டு இருக்கிறது ஒரு குறளை. இங்க சொல்லிட்டு போயிடுறேன். போற வஞ்சனை எதுக்கு? இதுவரைக்கும் நமக்கு படிச்சது, இதுவரைக்கும் நம்ம புரிஞ்சுக்கிட்டது எல்லாம் போன தலைமுறை சொல்றது. ஏன் தெரியுமா? 2500 ஆண்டுகள் கடந்தும் இன்றைக்கும் ஏன் குறள் தேவைப்படுகிறது என்றால், அது இன்றைக்கு நாம் வாழக்கூடிய வாழ்க்கைக்கான சிக்கலுக்கான தீர்வை தருகிறது. 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் சிக்கலுக்கான தீர்வை தந்த அதே புத்தகம் இப்பொழுது இந்த 2023ஆம் ஆண்டில் இதோ ஏப்ரல் மாதத்தில் நடக்கக்கூடிய இன்றைக்கு எதனும் சிக்கல்லாம் தீர்வு தரும். அதனால் தான் அதற்கு பெயர் வேதம். நீங்க எந்த குறளை வேணாலும் எடுத்துக்கங்களேன். யாகாவாராயினும் நாகாக்க அப்படின்னா எவனா இருந்தாலும் சூப்பர் குறளுங்க. அது எவனா இருந்தாலும் நாக்க என்ன பண்ணு? அது நம்மால் சும்மா இல்லை. குருநாதர் சொல்றார், யாகாவராயினும் நாகாக்க. சொல்லிட்டாரா? கம்முன்னு போக வேண்டியதானே. கேள்வி கேட்டான் திருப்பி, காவாக்க பதில் சொன்னார் தாத்தா. சோகாப்பர் சொல்லி இழுக்கப்பட்டு உன் வாய் இருக்குல்ல, உன் நாக்கு, அதாலேயே உனக்கு இழுக்கு வரும். சில பேர் பேசும்போது பாவமா இருக்குங்க. நான் செத்தாலும் மூஞ்சில முழிக்க மாட்டேன். நீ தான் செத்துருவியே, நீ எப்படி முழிப்ப? நீ இன்னொன்னு, அது அதி புத்திசாலி. நான் செத்தாலும் வாசப்படிய மிதிக்க மாட்டேன். உன்னே தூக்கி போறதுக்கு 4 பேர் வேணும். நீ எப்படி ஏன் வாசலுக்கு வந்து மிதிப்ப? ஒளர்றதுங்க, ஒளர்றது. சொல்றார் வள்ளுவர், யாகாவராயினும். அண்ணா வந்து இத திருவள்ளூர் பஸ்ல எழுதி போட்டார். எல்லா பஸ்லயும் எழுதி போட்டார். சட்டமன்றத்துல கேட்டாங்க அவர்கிட்ட, யாகாவராயினும் நாகாக்கங்கிறாங்களே, யாருடைய நாக்க அப்படின்னா அண்ணா தந்த பதில் என்ன தெரியுமா? எவன் கிட்ட நாக்கு இருக்கும் அவன் எல்லாம் காப்பாத்திக்கணும் யான்ட்டாரு. அதானே குறள் இன்றைக்கு தீர்வு தருகிறது. அது மாதிரி ஒரு நான் சொல்றேன், ஏதோ கன்னியாகுமரினா இங்க முப்பெருங்கடல் தானே. சங்கமிக்கின்ற அந்த இடத்தை போய் பார்த்திருக்கிறீர்களா? பேரமைதியாக இருக்கும். ஆட்சி சொல்றா அவ்வை, 7 கடலை. சரியா? அது எதுல? அணுவை பிளந்து, அணு இருக்குல்ல, அணு, ஆட்டம், அணுவை பிளந்து 7 கடலை புகட்டி குறுக தரித்தது குறள். அவ்வ சொல்றாங்க. நான் உங்க மனசு அசைக்கிற மாதிரி ஒரு குறளுக்கான விளக்கம் சொல்லவா? இப்போ அதான் நான் ஊரெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன் இந்த வருஷம். மனசு வலிச்சு சொல்றேன். டீச்சர் தானேங்க, என்ன இருந்தாலும் தாய் இல்லையா? என்ன இருந்தாலும் பெண் இல்லையா? இந்த 3 கேட்டகரிக்கு அப்புறமா தாங்க பேச்சாளர்லாம். 3 நிலையை கடந்துதான் நான் வரேன். எங்க வந்தா இந்த 3 நிலையை கடந்துதான் நான் எதையுமே நான் சந்திக்கிறேன். ரொம்ப நல்ல குறள். நான் சொன்ன இப்ப எல்லாரும் சொல்லிருவீங்க. தோன்றீர் அகுதிலார் என்ன அர்த்தம்? இல்ல சில பேர் சிரிக்கிறது ஏன் தெரியுமா? நீ ஏதோ ஒரு விளக்கத்தை வச்சிருக்கல்ல, அத சொல்லு. நான் சொல்லி ஏன் மாட்டிக்குவான உன்கிட்ட? அதான் முதல்ல இருக்கிறது இல்லன்னு சொல்றிய. இங்க பாருங்க,
தோன்றுதல், இங்கே தோன்றுகிறேன். சரியா? இங்க தோன்ற வேண்டும் என்றால் புகழோடு தோன்று. பழினா தோன்ற. சரியா? பத்திரிகையில வரணுமா? புகழோடு வா. இல்லனா தோன்றலின் யூடியூப்ல வரணுமா? புகழோடு வா. இல்லனா தோன்றலின் செல்ஃபி பிடிக்கிறியா? என்ன ஸ்கிரீன்ல தோன்றீங்களா? நீங்க யாரோட செல்ஃபி பிடிச்சீங்களோ அவங்க புகழோட இருக்கிறாங்களா? நீங்க தோன்றலின் வைராக்கியத்தோட இருந்துதான் பார்ப்போமே. கொஞ்சம் கொஞ்சம் ஏன் தெரியுமா இதை சொல்றேன்? யாரையும் பார்க்குது வியக்காதீர்கள் என் தமிழ் உறவுகளை. நீங்கள் வியக்கக்கூடிய அளவிற்கு யாரும் பெரிய ஆள் இல்ல. நீங்க வியக்கிறதுக்காகவே யாரும் பெரிய ஆள் இல்ல. இதை சொல்கிறது தமிழ். பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே, தோன்றி புகழோடு தோன்றுக. இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். இதெல்லாம் என் மனசுக்கு சொன்னது. உண்மையா நடந்த ஒரு விஷயத்த சொல்றேன். 23ஆம் தேதி திருச்சியில ஒரு ப்ரோக்ராம். போன மாசம் கார்ல போய்கிட்டு இருக்கேன். பெரிய பேனர் நிக்குது. ஒரு பொண்ணும் இன்னொரு ஒரு பையனும் கட்டி பிடிச்சிட்டு நிக்கிறாங்க. சினிமா ஆக்ட்ரஸா பார்த்தா இல்ல. பக்கத்துல பெருசா போட்டிருக்கு திருமண நல்வாழ்த்துக்கள். ஆனா பயங்கரமா கட்டி பிடிச்சிட்டு நிக்கிறாங்க. உடனே நான் கீழே மனநாள் டேட் பார்த்தேன். 27/3 அன்னைக்கு முகூர்த்தம் போல. நாம் பார்க்கிறது 23. கண்டிப்பா கட்டி பிடிச்சிருக்கிறது ஒரு வாரத்துக்கு முன்னால இருக்கும். சரியா? நான் இப்போ இந்த குறளை சொல்றேன், புரியுதா பாருங்க. புகழ் புரிந்த இலோர்க்கு இல்லை இகழ்வார் முன் ஏறு போல் பீடு நடை. திருமணம் என்பது புகழுக்குரிய செயல்ங்கிறான் வள்ளுவன். நீ திருமணம் செய்து கொள்ள போகிறாய், புகழுக்குரிய செயலை செய்ய போகிறாய், அதை ஊருக்கு அறிவிக்கிறாய், நன்று. ஆனால் 2 பேரும் சேர்ந்து நின்னீங்கல்ல, இது 28ஆம் தேதி தோன்றி இருந்தால் புகழ். சரியா சொன்னா? கம்முன்னு இருந்தா நாங்களும் அந்த மாதிரி செஞ்சிருக்கிறோமே நம்ம பிள்ளைகளுக்கு. இந்த அம்மா இப்ப வந்து சொல்லுது. தமிழ் மரபுன்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? நமக்கான மரபை யார் காப்பாற்றுவது? நாம் தான் காப்பாற்ற வேண்டும். எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்தது இந்நாடு என்கிறான் பாரதி. என் தாயும் தந்தையும் மகிழ்ந்து குலாவி இருந்தார்கள் தான். அதை பெருமையாக பேசக்கூடிய மரபுதான். ஆனால் இடக்கர் அடக்கல் என்று ஒன்று உண்டுதானே, அதுதானே தமிழ் மரபு. ஒரு கதையை சொன்னார்ல, அதுல எனக்கு உடன்பாடு இல்லை. எவரே சொன்னார், அதுல எனக்கும் உடன்பாடு இல்லை. என் உடலை யாரோ பார்த்து விட்டான் என்பதற்காக துணியை இழுத்துக்கொண்டு தண்ணீருக்குள் போய் செத்து போனாலே ஒரு பெண், அறியாமைதான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அங்கே ஏதோ ஒன்று அவள் சொல்லிவிட்டு போனானா இல்லையா? ஏதோ ஒன்று அவள் சொல்லிவிட்டு போகிறாள். அதை ஒரு எழுத்தாளன் பதிவு செய்கிறான். இப்படி நிற்பது பிழையான கருத்து என்று வள்ளுவன் சொல்லுகிறான். நான் சொல்லல. தோன்றி புகழோடு தோன்றுக. நான் பார்த்திருக்கிறேங்க, கல்யாணத்துக்கு முன்னால இவ்வளவு அலம்பல் பண்றாங்கல்ல, கல்யாணம் முடிஞ்ச உடனே பொண்டாட்டிய ஒரு இடத்துக்கு கூட்டு வருது. புக் ஃபேர்க்கே நிறைய பேர் தனியா வந்திருக்காங்க. ஒருத்தர் சொல்றாருங்க ஒரு ப்ரோக்ராம்ல, பர்வீன் சுல்தானா பேசுறாங்க, நல்ல வேலை என் வைஃபை வீட்டுல விட்டுட்டு வந்துட்டேன். சத்தியங்க, விருதாச்சலத்துல நான் அவரையே பார்த்துட்டு இருக்கிறேன். பக்கத்துல இருக்கிறவர் கேட்கிறாரு, ஏன் இல்ல போன வாட்டி அந்த பேச்சை கேட்கறதுக்காக கூட்டு வந்தனா அந்த அம்மா அடங்குறதுக்கே 4 மாசம் ஆச்சு. இப்போ எதுக்கு அந்த அம்மாவை மறுபடியும் கூட்டு வரான்னு? கூட்டு வரலன்ட்டாருங்க அவரு. சிந்தித்தல். இந்த உலகத்திலேயே அற்புதமான விஷயம் சிந்தித்தல். ஒன்றை நான் தெரிந்து கொள்வதற்கு முன்னால் நான் வேறு, ஒன்றை நான் தெரிந்து கொண்டதற்கு பிறகு நான் வேறு என்கின்ற நிலையை என் புத்தகம் எனக்கு தருகிறது. வாசிச்சு தான் பார்ப்போமே, புத்தகங்களை வாசிச்சு பார்ப்போமே. உங்களுக்கு தெரியாததல்ல, இந்த உலகத்தில் மதம் என்பது மிகப்பெரிய அரசியல், மிகப்பெரிய அரசியல். நீங்க எந்த கட்சி சார்ந்தவங்களா இருங்க, கட்சியெல்லாம் 2வது தான். மத அரசியல் தான் இங்க கோலோச்சுகிறது. ஜாதி அரசியல் தான் கோலோச்சுகிறது. அப்படி என்றால் அந்த ஜாதியை பற்றியும் அந்த மதத்தை பற்றியும் தெரிந்து கொள்ளக்கூடிய நூல்கள் உண்டு. அதை வாசிக்க வேண்டுமா இல்லையா?
அந்த சித்தாந்தங்களை தெரிந்து கொள்ள வேண்டுமா இல்லையா? நீங்கள் இந்த மதத்தில் இருங்கள், இந்த மதத்தில் இருக்காதீர்கள் என்று நான் சொல்ல வரவில்லை. அது என் உரிமை இல்லை என்பதை நான் தெரிந்தே இருக்கிறேன். ஆனால் எதில் இருந்தாலும் அதை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஞானம், கிழக்கத்திய கலாச்சாரத்தில் இருந்து 4 வேதங்கள், ஜுபூர், தௌரேத், இஞ்சில், குரான். 4. இஞ்சில்னா பைபிள், ஜுபூர் மோசஸ், தௌரேத் தாவீது. 4 நூல்கள், 4 வேதங்கள். தௌரேத், ஜுபூர், இஞ்சில், குரான் என்று அரபிய இலக்கியங்கள் பதிவு செய்கிறது. இந்தியாவின் மரபு படிக்க 4 வேதங்கள், ரிக், யஜுர், சாமம், அதர்வணம். படிச்சிருக்கோமா? ஏன் படிக்கல? உள்ள இருக்குதுங்க, படிச்சு பாருங்க. போய் என்னதான் சொல்றாங்க? இதை காட்டி தானே மிரட்டுறீங்க. வேற தெரிஞ்சுக்கிறேன், படிக்கிறேன். படித்தால் மிரட்சி போகிறது என்பதனை தெரிந்து கொள்ளுங்கள். பயம் போகிறது. இந்த உலகத்தை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் வருகிறது, சிந்தனை தெளிவு வருகிறது. அதனால் என் தோழமைகளை படித்துக் கொள்ளுங்கள். நமக்கு முன்னால் பேசக்கூடியவர்கள் வார்த்தைகளில் இருக்கக்கூடிய மத அரசியல், ஜாதி அரசியல், கட்சி அரசியல், நில அரசியல், வரலாற்று அரசியல், பொருளாதார அரசியல், எந்த அரசியலாக இருந்தாலும் வாசிப்பு பயிற்சி கொண்டிருக்கின்றவர்களுக்கு அதனுடைய தெளிவு புரிந்து போகிறது. ஒரு கவிதையை புரிந்து கொள்ளுங்கள். முதலில் ஒவ்வொரு கவிதைக்கு பின்னாலும் ஒரு அரசியல் இருக்கிறது. இப்போ பெர்லின் பேசினார்ல, எல்லா கவிதைகளுக்கு பின்னாலும் அந்த உப்பு நீரிலே திளைத்து திளைத்து தன் வாழ்க்கையை கரைத்து விட்டு எந்த ஒரு பலனும் இல்லாமல் இன்றைக்கும் அதே நிலையில் நிற்கக்கூடிய மீனவர்கள் குறித்த சுரண்டல் அரசியல் அந்த கவிதைகளில் வாசனையாக உப்பு கரித்தபடி இருக்கிறது. ஒவ்வொன்றையும் பெண்மொழி அரசியலை தெரிந்து கொள்கிறீர்களா? வாசித்து பாருங்கள். நான் பைபிள் வாசிக்கிறேன், நான் குரான் வாசிக்கிறேன், நான் உபனிஷதங்களை வாசிக்கிறேன். வாசிக்கின்ற பொழுதுதான் புரிகிறது, இதையெல்லாம் வாசிப்பதற்கு அந்த மதம் சார்ந்து இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. எனக்கு மட்டும்தான் சொல்லிக்கிறதுக்கு அது என்னது? பைபிள் எல்லோரும் படிங்க. அது ஒரு அன்பின் தேன் கூடு. படிச்சு பார்த்தா தானே தெரியுது. நான் ஒண்ணு சொல்றேன் பாருங்க, கிறிஸ்தவர்கள் மேல் இருக்கக்கூடிய கோபத்தை பைபிளின் மீது காட்டாதீர்கள். இந்துக்களின் மீது இருக்கும் கோபங்களை அவர்கள் இலக்கியங்களின் மீதும் அவர்கள் உபனிஷதங்களின் மீதும் காட்டாதீர்கள். இஸ்லாமியர்கள் மீது இருக்கும் கோபத்தை குரானின் மீது காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. அவை எல்லாம் வேத நூல்கள். நூல்னு பேர் வச்சாம் பாருங்க. ஊசியின் காதுகளில் நூல் நுழைந்தால் அது ஆடையின் கிழிசல்களை தைக்கும். நல்ல மனிதன் காதுகள் என்கின்ற இந்த துளைகளில் நூல் நுழைந்தால் அது இதயத்தில் இருக்கக்கூடிய கிழிசல்களை தைக்க உதவும். அதனால் நூல் வாசிச்சுதான் பார்ப்போமே. பைபிள தேன் கூடுன்னு சொல்லிட்டேன். நாளைக்கு எங்களுக்கு ரம்தான். அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் விசுவாசிக்கும். அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தற்பொழிவை நாடாது, அன்பு அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். கொரிந்தியர். சரியா? வாசித்து பார்த்தால் புரிகிறது. உபனிஷதம்ங்க. உபனிஷதத்தில் மிக முக்கியமான ஒரு கருத்தை சொல்லுகிறேன். எந்த நோக்கத்திற்காக சொர்க்கம் கிடைக்கும் என்ற காரணத்திற்காக நீ அன்னதானம் செய்தால் அந்த அன்னதானம் செய்யக்கூடிய பலன் உனக்கு வராது என்கிறது உபனிஷதம். நீ ஒரு கனிந்த பழம் போல் இருக்க வேண்டும் என்று சொல்கிறது உபனிஷதம். முக்தி என்பது கனிந்த பழம், மரத்திலிருந்து விழுவதல்ல. பெரியவர் சொல்வார், மரத்திலிருந்து விழுவதல்ல, கனிந்து ஒரு பழம் மரத்தில் இருந்து விழுவதற்கு பெயர் அல்ல முக்தி, அது வெள்ளரி பழம் என்பார். வெள்ளரி பழம் தரையில் படர்ந்திருக்கும், பழுத்து விட்டால் அதன் காம்பு அதனிடமிருந்து தன்னை விலக்கிக் கொள்ளும். காம்பை விட்டு நாம் அப்புறப்படுத்துவது அல்ல முக்தி,
நம்மை விட்டு காம்பு தானாக அப்புறப்பட்டு போவதற்கு பெயர்தான் முக்தி என்று சொல்கிறது உபனிஷதம். எந்த கருத்துக்கள் இல்லை? எங்கே இல்லை கருத்துக்கள்? குரானிலே இல்லையா? குரானிலே ஒரு விஷயத்தை நான் சொன்னா பயந்துருவீங்க. பேர் இருக்கிறாங்க புருஷன்மார்கள், மனைவியை திருத்தணுங்கிறது தான் அவங்களுடைய முதல் கொள்கையை. கல்யாணமான அன்னிலிருந்து ஆரம்பிப்பாங்க வேலை. ஒண்ணு அவங்க சாகணும், இல்லைன்னா இவங்க சாகணும். அவங்க மிஷன் நிறைவேறவே நிறைவேறாது. அந்த அம்மாவெல்லாம் திருத்த முடியாது அப்படின்னு தான் இவர் சொல்வார். குரான் என்ன சொல்கிறது தெரியுமா? அவள் உன் விழாவில் இருந்து உருவப்பட்டவள். உன் விழா எலும்பு கொஞ்சம் வளைந்துதான் இருக்கும், அதை அப்படியே விட்டுவிடு. நேராக்க முயற்சி செய்யாதே, உருவம் கெட்டு போகும், உயிர் போகும். குரான் சொல்லுதுங்க. இத படிச்சதானே தெரியுது யாரை எப்படி நடத்துறதுன்னு. எல்லாம் நாம் ஓர்மத்தோட ஏதோ மிகப்பெரிய எப்படி சொல்றதுன்னு தெரியல எனக்கு. ஒருவன் அழுதுகிட்டே உட்கார்ந்துருக்காங்க. ராபியத்துல் பஸ்ரியா அந்த பக்கமா போறாங்க. ஒரு மிகப்பெரிய பெண் ஞானி இஸ்லாம் வரலாற்றுல இருக்கிறாங்க. அப்படி போறாங்க. உள்ள ஒருத்தர் அழுதுட்டு இருக்கிறார். மறுபடியும் அடுத்த நாள் போறாங்க, அழுதுட்டு இருக்கிறார். குரல் மட்டும் கேக்குது, சத்தமா கேக்குது. பிரார்த்தனை. கதவை திறக்க மாட்டாயா? நான் வாசலில் காத்திருக்கிறேனே, உன் கதவை எனக்காக திறக்காதா? யா அல்லாஹ், என் கதவை எனக்காக திற. அந்த அம்மா 3வது நாள் அந்த ஆளை கூப்பிட்டுச்சு வெளில, இங்க வா. என்ன? கதவு ஏற்கனவே திறந்து இருக்குது, நீ தான் மூண கதவுக்கு வெளியில நின்று கலாட்டா பண்ணிட்டு இருக்கிற, உள்ள போன்னு சொல்லிட்டு போயிருச்சு அந்த அம்மா. அவருக்கு ஞானம் கிடைத்ததாக வரலாறு எழுதப்படுகிறது. திறந்த கதவின் முன்னால் உட்கார்ந்து நாம் அழுது கொண்டிருக்கிறோம். நான் சொல்லவா, ரூபியினுடைய அதி அற்புதமான ஒரு வேத மொழியாக நான் போற்றக்கூடிய ஒரு சொல்லை சொல்கிறேன். அவன் சொல்கிறான், தொழுகையில் சில வினாடிகள் தொழுகை நிகழ்ந்து விடுகிறது என்கிறான். வீட்டுல போய் யோசிச்சு பாருங்க, நான் சொன்னது என்னன்னு புரிந்து போகும். தொழுகை செய்கிறீர்களே, பிரார்த்தனை செய்கிறீர்களே, ஜபம் செய்கிறீர்களே, வழிபாடு செய்கிறீர்களே, அத்தனை வினாடிகளிலுமா அதை முழுமையாக செய்து கொண்டிருக்கிறீர்கள்? ஏதேனும் ஒரு வினாடியில் அந்த தொழுகை நிகழ்ந்து விடுகிறது. இறைவனோடு ஒன்றிணையக்கூடிய அந்த வினாடி எது? நீங்களும் இறைவனும் ஒன்றிணையக்கூடிய வினாடி எது? அந்த நிலையிலே நாம் நிற்கின்ற பொழுது, ஒருத்தர் என் அண்ணன் சொன்னாருங்க ஒரு வாட்டி, ஒரு மிகப்பெரிய விளக்கம் தந்தான். விளக்கங்கள் தாங்க இந்த உலகத்தை சிந்திக்க வைப்பதற்கான ஒரு வாய்ப்பாக நான் இந்த விளக்கங்களை பார்க்கிறேன். நம்ம அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சொல்றோமா இல்லையா? முஸ்லிம் சகோதரர்கள் வந்திருப்பீர்கள். நாளைக்கு நோன்பு என்று வராமல் கூட இருந்திருக்கலாம், நோன்பு பெருநாள். சலாம் அலைக்கும்னா என்ன அர்த்தம்னா, வல்ல இறைவனின் சாந்தமும் சமாதானமும் உங்கள் மீது பொழிவதாக. என் அண்ணன் சொன்ன ஒரு வார்த்தை, அதிலிருந்து என்னுடைய சலாம் செய்யும் போது என் எண்ணம் வேறு. இப்போல்லாம் நான் சலாம் சொல்லும் போது என் எண்ணம், இந்த வார்த்தை கேட்கறதுக்கு முன்னால இருந்தது வேற, இந்த வார்த்தை கேட்கறதுக்கு அப்புறமா இருக்கிறது வேற. என்னிடத்தில் என் அண்ணன் கேட்டார், சலாம் அலைக்கும் சொல்றேன், என்ன பார்த்தோன்னு. இறைவனின் சாந்தமும் சமாதானமும் உங்கள் மீது நிகழ்வதாக, அப்படி என்று நான் சொல்கிறேன். உடனே அவன் கேட்டான், நீ என்ன அவ்வளவு பெரிய ஆளா? நீ சொன்ன உடனே கடவுள் அவர் மீது சாந்தமும் சமாதானமும் ஏற்படுத்திடுவாரா? அப்ப ஏன் சொல்றோம் அத? அவன் சொன்னா, கூட பிறந்தவன் தான். அண்ணனோட பிறக்கிறவங்க பாக்கியசாலி. அண்ணனாக பிறக்கிறவங்களை விட அண்ணனோட பிறக்கிறவங்க, அது நம்ம சின்ன அப்பாங்க. அப்பா இறந்து போனா அப்பாவை பார்க்கணும் போல இருந்துச்சுன்னா அண்ணனை போய் பார்த்துட்டு வந்துடலாம். சிலது இருக்குது, நான் 10 வருஷமா என் அண்ணனோட பேசுறது இல்ல. கொடி நட்டு பட்டொலி வீசி பறக்கும் புகழ். அண்ணன் சொன்னாங்க, அப்படி அல்ல சுல்தானா. அது என்ன தெரியுமா? ஒரு மனிதனை பார்த்தவுடன் நீ இறைவனிடத்தில் ஒரு பிரார்த்தனை வைக்கிறாய், யா அல்லாஹ், இந்த மனிதனின் மீது சாந்தத்தையும் சமாதானத்தையும் பொழிவாயாக. இட்ஸ் a prayer. அது ஒன்று முகமன் அல்ல, இது ஒரு வழிபாடு. இறைவனிடத்தில் நாம் பேசுவது தானே தவிர உங்களிடத்தில் நான் பேசுவது இல்லை. அது இப்படியாக நினைக்கின்ற பொழுது நான் சலாம் சொல்வதற்கான அர்த்தம் எனக்கு மாறி போகிறது. நான் பிரார்த்தனையில் இருக்கிறேன், என் பிரார்த்தனையினுடைய பலம் கூடுகிறது, நான் விசுவாசத்தில் இருக்கிறேன். விசுவாசம் எவ்வளவு பெரிய விஷயம்! இறைவன் சொல்லக்கூடிய, பகவத்கீதை சொல்லக்கூடிய ஆக பெரிய விஷயம் என்ன தெரியுமா? கடவுள் கையில வச்சிருக்கிறது நமக்கானது என்ன தெரியுமாங்க?
பாவம் புண்ணியம் எல்லாம் இல்லைங்க, அதெல்லாம் நம்ம கணக்குல சேரும். காஞ்சி பெரியவர் சொன்னார் ஒரு வாட்டி, அவரை நான் ரொம்ப மரியாதை செய்யறேங்க, ஒரு சொல்லுக்காக சொல்றார், கடவுளால ஒரு விஷயம் முடியவே முடியாதாம். இப்படி சொல்றதுக்கு அவருக்கு தான் துணிச்சல் இருக்கும். கடவுளால ஒரு விஷயம் முடியவே முடியாதாங்க. கடவுளால் முடியாது என்ற ஒரு விஷயம் உண்டா? இல்லதானே இருக்கான். அது என்னன்னா, நாம செய்யற பாவங்கள் எல்லாம் மன்னிக்கிற தகுதி அவருக்கு இருக்குது. நாம் செய்த புண்ணியங்களை மறுப்பதற்கான உரிமை அவருக்கு இல்லையா? அவர் மறுக்கவே முடியாத. இப்படி